சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி பொங்கல், அதாவது வெண்பொங்கல். சூப்பரான ஒரு தேங்காய் சட்னியோட இந்த பொங்கல் ஒரு வித்தியாசமான பொங்கல். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டீங்க. வாங்க பார்க்கலாம். நல்லா ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா 3 வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் பெருங்காய கட்டி உங்களுக்கு தேவைன்னா முந்திரி சேர்த்து, இந்த ஒரு அரிசிக்கும் இந்த பாசிப்பருப்புக்கும் பாருங்கள் 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு தேங்காய் சட்னிக்கு தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, தேவையான கல் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். 5 விசில் வந்துருச்சு. நான் வேறு பாத்திரத்தில் சாதத்தை மாற்றி வச்சுட்டேன். அடுத்தது பாருங்கள் 4 ஸ்பூன் நெய்யை சேர்த்து விட்டு இதில் கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னு இஞ்சி நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டு செவரட்டும். அதுக்கப்புறம் மிளகு ஜீரகத்தை போட்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்து விட்டு நம்ம சாதத்தில் சேர்த்து விட்டால் சூப்பரான ஒரு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும் பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். சகோதரி நீங்களும் இந்த மாதிரி பொங்கல் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர். சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி பொங்கல், அதாவது வெண்பொங்கல். சூப்பரான ஒரு தேங்காய் சட்னியோட இந்த பொங்கல் ஒரு வித்தியாசமான பொங்கல். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டீங்க. வாங்க பார்க்கலாம். நல்லா ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு நல்லா 3 வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் பெருங்காய கட்டி உங்களுக்கு தேவைன்னா முந்திரி சேர்த்து, இந்த ஒரு அரிசிக்கும் இந்த பாசிப்பருப்புக்கும் பாருங்கள் 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு தேங்காய் சட்னிக்கு தேங்காய், இஞ்சி, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, தேவையான கல் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். 5 விசில் வந்துருச்சு. நான் வேறு பாத்திரத்தில் சாதத்தை மாற்றி வச்சுட்டேன். அடுத்தது பாருங்கள் 4 ஸ்பூன் நெய்யை சேர்த்து விட்டு இதில் கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னு இஞ்சி நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டு செவரட்டும். அதுக்கப்புறம் மிளகு ஜீரகத்தை போட்டு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்து விட்டு நம்ம சாதத்தில் சேர்த்து விட்டால் சூப்பரான ஒரு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும் பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். சகோதரி நீங்களும் இந்த மாதிரி பொங்கல் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர்.